ஆக்சுவலா வந்து பிரவீனோட விஷயத்திலேயே வந்து 2 எவிக்ஷன் வரும்போதே ரம்யா ஜோவ தூக்கிட்டு தான் பிரவீன போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஆக்சுவல் பிளான்டு டபுள் எவிக்ஷன் தான் பிளான். ஆனா இந்த நாமினேஷன டிஸ்கஸ் பண்றது வந்து ரூல்ஸ்ல இருக்கா இந்த சீசன்லன்றது எனக்கு தெரியல. பட் அத நாமினேஷன் கேஷுவலா வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் அவர் சொல்றாரு. என்கிட்ட யார் எப்படி பேசுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், பார்வதி மட்டும் தான் உங்ககிட்ட அப்படி பேசுனாங்களா? திவ்யா பேசலையா? சாண்ட்ரா பேசலையா? வளர்ப்பை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கமருதீன் தான், அந்த பொண்ணு கிடையாது. ஆனா நீங்க கமருதீன் வந்து சாரி கேட்டாருன்னு அவரை விட்டுருவீங்களா? ஆக மொத்தம் கமருதீன் அதை சொல்லியிருக்காரு. பார்வதி கிட்ட போன அந்த கோவம் வந்து அதிகமா இவர்கிட்ட போலியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கேம் அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்க இடத்துல அந்த பொண்ணுக்கு இதை காமிச்சிட்டு இருக்கிறது தான் வேலையா அப்படிங்கிற மாதிரி. ஏன் அந்த மாதிரி ஒரு பட்டத்தை வந்து வைக்கிறீங்க? இங்க முழுக்க முழுக்க நடிக்கிறாங்க, இவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்னா யார் நடிக்கிறா? சாண்ட்ரா சாண்ட்ரா நடிக்கிறாங்க.